நீங்க யார்கிட்ட வேணா சண்டை வச்சுக்கலாம். ஆனா அந்த காக்கா கிட்ட மட்டும் சண்டையே வச்சுக்காதீங்க. ஏன்னா, நீங்க என்ன பண்ணாலும் உங்க ஃபேஸ் அது மறக்காதாம். சயின்டிஸ்ட்லாம் அந்த காக்கா வச்சு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 2 கூண்டுல காக்காவ அடைச்சிருக்காங்க. இந்த கூண்டுல காக்காவ பாத்துக்கிறவர் இந்த காக்காவ அடிக்கிறது, காக்காவ டார்ச்சர் பண்றது இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. 2வது கூண்டுல இருக்கிறவர் சாதாரணமா சாப்பாடு குடுத்து ஒண்ணுமே பண்ணாம இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூண்டுல இருக்க காக்காவலாம் தொறந்து விட்டாங்க. சில மாசத்துக்கு அப்புறம் அந்த காக்காவ எங்க தொறந்து விட்டாங்களோ, அந்த இடத்துக்கு கேவ்மேன் மாஸ்க் போட்டவர் போனப்ப, அங்க இருக்கிற காக்காலாம் வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுச்சு. ரொம்ப அக்ரெசிவா அத ரெக்கைய விரிச்சுக்கிட்டு டேஞ்சர் வருது அந்த ஒரு சிக்னல குடுத்துட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற மத்த நெறைய காக்காவும் அந்த மேன அட்டாக் பண்ணுது. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, அந்த ரிசர்ச்ல இந்த காக்காவ தவிர, அதோட ஃபிரெண்ட்ஸ் காக்காவா இருக்கட்டும், அதே சமயம் இதுக்கு முன்னாடி பொறக்காத காக்கா கூட இருக்கட்டும், அதுங்கும் சேர்த்து இந்த மாரி மேன அட்டாக் பண்ணுது. ஏன்னா, இவர் டார்ச்சர் பண்ண அந்த காக்கா மத்த ஜெனரேஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்குங்க. இந்த ஒரு ஆளு இந்த ஃபேஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே சாதா மாஸ்க் போட்ட ஒரு ஆளு கிராஸ் பண்ணும்போது, அந்த காக்கா ஒண்ணுமே பண்ணல. இவங்க இந்த மாரி அட்டாக் மட்டும் பண்ணாம, சில டைம் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். நீங்க டெய்லிக்கும் காக்காக்கு ஃபீட் பண்ணும்போது, அந்த காக்காக்கு என்ன பொக்கிஷமான பொருள்லாம் தோணுதோ, அதெல்லாம் கொண்டாந்து உங்க வீட்டுக்கிட்ட போடுமா. கண்ணாடி தோல், இரும்பு, சின்ன சின்ன ஜுவல்லரி இதெல்லாம் கொண்டாந்து உங்க வீட்டு முன்னாடி போடுமா. ஸோ இது மூலியமா நீங்க காக்காக்கு சாப்பாடு வைப்பதற்கு பதிலா அத கடன திரும்பி குடுக்குதாம். அன்பா இருந்தாலும், வன்பா இருந்தாலும் திரும்பி குடுக்கறனால தான் இத க்ரௌஸ் மாஃபியான்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?